ஹாய் விவாஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்வம் மாயா அப்படிங்கிற படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு மலையாள படம். இந்த படம் நம்ம ஊர் தியேட்டர்ஸ்லேயே இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோ ஒரு ஸ்ட்ரகிளிங் மியூசிஷியனாக இருக்கார். இவருக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்காம இருக்குது. அப்படி தப்பி தவறி பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. பட் அதுவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு தட்டி போயிடுது. ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸான ஒரு சேர்ந்த ஒரு ஃபேமிலி. இவருடைய ஃபேமிலி பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்த்தடாக்ஸான ஒரு ஃபேமிலி. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரகப்பிரவேசம், கல்யாணம், ஏதாவது விசேஷம் பண்ணும்போது ஐயருங்களை கூப்பிட்டு வந்து பூஜைலாம் பண்ணுவோம் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருப்பாரு. அது மாதிரி பண்ணிகிட்ருப்பாரு எல்லா வீட்லேயும். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு ஒரு விஷயம் வருது. என்னென்னா, ஒரு வீட்டில் வந்து பேய் பிடிச்சிருக்கு ஒருத்தங்களுக்கு. ஸோ அந்த பேயை ஓட்டிட்டா அப்படின்னா அவருக்கு வந்து அதிகமான பேமெண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை நம்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து ஏற்றுப்பாரு பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த படம் வந்து ரொம்ப வந்து எமோஷ்னலாகவும் ரொம்ப ஒரு காமெடியாகவும் கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த எடுத்துக்கிட்ட அந்த களத்தை வந்து அந்த ஒரு சப்ஜெக்டை வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த படத்தோட டேரக்டர். சூப்பராக வந்து ஸ்டார்ட் டு எண்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப என்டர்டெய்னிங்காக கொண்டு போயிருக்காங்க. எந்த இடத்துலையுமே லேக் அப்படின்ற மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. நமக்கு எந்த இடத்துலையும் என்னடா இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணாது. படத்தை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்ல வந்தாங்களோ அதை வந்து பர்ஃபெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எமோஷ்னலாக என்ன பண்ணணுமோ அது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரொமான்டிக்காக என்ன பண்ணணுமோ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காமெடியாக என்ன பண்ணணுமோ அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் இந்த மாதிரி கதைக்களம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாலையும் நிறைய வந்திருக்கும். பட் இருந்தாலும் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு என்ன தான் வந்து அரைச்சாலுமே அது எப்படி அரைக்கிறாங்க, எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த படத்தை வந்து இந்த டேரக்டர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. விஷுவலாகவும் பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கலாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இந்த படத்தோட மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக சான்ஸ் இருந்தால் இந்த படத்தை போய் தியேட்டரில் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.